வணக்கம். திருப்பாவை 15ஆம் பாசுரம். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ? சில்லென்று அழையேன்மின் நங்கைமீர் போதருகின்றேன். வல்லையுன் உன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறிதும். வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை? எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள். வல்லானைக் கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடலோர் எம்பாவாய். இதுவரை தோழிகளை ஆண்டாள் எழுப்பும் வகையிலான பாசுரங்கள் இடம்பெற்ற நிலையில் முதல் முறையாக இப்பாடலில் உறக்கத்திலிருந்து விழித்த தோழியும் பேசுவதாய் அமையப்பெற்றுள்ளது. இளம் கிளியைப் போன்ற என் தோழியே, உனக்காக எவ்வளவு நேரம்தான் காத்திருப்பது? சீக்கிரம் எழுந்து வா என சக தோழிகள் சற்று கோபத்துடன் அழைக்கின்றனர். உறக்கத்திலிருந்து எழுந்த தோழி, ஏன் கூச்சலிடுகிறீர்கள்? நான் மட்டும்தான் தாமதமா? எல்லோரும் வந்து விட்டனரா என கேட்கிறாள். அதற்கு தோழிகளுக்கு கோபம் வர இரு தரப்பினரும் மாறி மாறி உரிமையுடன் ஒருவரை ஒருவர் திட்டி கிண்டலடிக்கின்றனர். வெளியே வந்து பார், எத்தனை பேர் வந்துள்ளோம் என்பது உனக்கே தெரியும். மிகப்பெரிய யானையை அழித்தவனும் எதிரிகளை துவம்சம் செய்தவனுமான பலம் பொருந்திய மாயக்கண்ணனை புகழ்ந்து பாட புறப்படு என தோழிகள் அழைப்பதாய் இப்பாசுரம் அமைந்துள்ளது. நம்மில் எத்தனையோ பேர் ஏதாவது தவறு செய்திருப்பினும் அதை நியாயப்படுத்தும் வகையில், நான் மட்டுமா செய்தேன், அவன் செய்யவில்லையா, இவன் செய்யவில்லையா, அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு என்னை மட்டும் ஏன் குறை சொல்கிறீர்கள் என கேட்போம். தவறு தவறுதான். பிறரும் செய்கிறார் என்பதற்காக நாம் செய்வது நியாயமாகிவிடுமா என கேட்கும் வகையில் இப்பாடல் அமைந்துள்ளது. மீண்டும் இன்னொரு பாசுரத்தில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் பாரத பயணத்தில். நன்றி, வணக்கம்.